கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பரிசுத்த தேவாவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம கிறிஸ்தவங்க நம்மளுக்கு திருத்துவம் பத்தி நல்லா தெரியும் இல்லையா? திருத்துவம் என்றது என்னன்னு தெரியும். ஆனா இந்த நாட்கள்ல சிலர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தேவன் இல்லைன்னு வாதாடுறாங்க. அதுல நம்மளுடைய குடும்பத்தார்களே சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவிசுவாசிகள், ரட்சிக்கப்படாத நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி விதண்டாவாத பேச்சுக்கள்ல ஈடுபடுறாங்க. அது எத்தனை பெரிய தப்பு இல்லையா? இதை மற்றவங்க நம்மளை கேட்கும்போது இயேசு கிறிஸ்து தெய்வமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆணித்தரமா சொல்ல முடியும், அவர் தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அவர் தேவன் தான் அப்படின்னா நம்ம திருத்துவத்தை பத்தி அவங்க ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அது அவங்களுக்கு பெரிய புதிரா இருக்கும், அவங்களுக்கு புரியாது. திருத்துவம் ட்ரினிட்டி காட் அவரை புரிஞ்சுக்கணும்னா பரிசுத்த தேவ ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கணும் இல்லையா? ரொம்ப ஈஸி. அது நான் வளர்ந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க, ப்ரீச்சர்ஸ்லாம் திருத்துவத்தை ஆராயாதீங்க, அது ஆராய்ந்தா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துல. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது.